அத்தியாயம் 1. அந்த சென்னை சிட்டியே பரபரப்பாக இருந்தது. அதிலும் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் ஒருவித பரபரப்புடன் தங்களுக்குள்ளே எதையோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள். அதிரன் சாரையே ஒருத்தி உள்ள தள்ள போறானா, பெரிய விஷயம்தான். அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். மீடியாக்கார் இல்ல, அப்படிதான் இருப்பா. இருந்தாலும் நம்ம அதிரன் சாரை எதிர்த்து நிக்க தைரியம் வேணும். ஹையர் பொசிஷன்ல இருப்பவங்க கூட அவரை எதிர்த்து நிக்க பயப்படுவாங்க. அவரு மண்டக்குளர் புடிச்ச ஆளியா, யாருக்கும் அடங்கி போக மாட்டாரு என அவர்கள் இவ்வளவு நேரம் யாரை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்களோ அவனை அரெஸ்ட் பண்ணி அழைத்து சென்றார்கள் போலீஸ் அதிகாரிகள். கண்களில் கூர்மையும் அடர்ந்த புருவமும் நெற்றிகை தொடும் கற்றை கூந்தலும் முறுக்கிவிட்ட மீசையும் பாகுபலிக்கு டூப் போட்டால் விரைப்பான உடல் வாகுவாய் இருந்தவனை அரெஸ்ட் செய்து அழைத்து சென்றார்கள் அதிகாரிகள். அங்கிருந்தவர்களின் பார்வையெல்லாம் அவன் மீது இருக்க, ஆனால் அவன் பார்வையெல்லாம் அங்கு புட்டி கண்ணாடி போட்டு கொழு கொழு தீகத்துடன் அவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தவள் மீதுதான் இருந்தது. பொறுக்கி அவள் இதழ்கள் முணுமுணுத்துக் கொள்ள, அவன் இதழில் மில்லிமீட்டர் புன்னகையுடன் அவளை கடந்து அந்த ஜீப்பில் ஏறும் முன் படார் என்று பிரேக் போட்டு நின்றான். ஒன் செக் என்று தலையை திருப்பி அவளை ஒரு லுக்கு விட்டவன், யாரும் எதிர்பாரா வண்ணம் படார் என்று அவள் இடையை பற்றி இழுத்து ஒரு கையால் அவள் கழுத்தை பற்றி அவள் என்னவென்று யோசிக்கும் முன் அவள் செவ்விதழை சிறைப்பிடித்தவன், அவள் அதிர்ந்து நிற்பதை கண்டு கொள்ளாமல், இதுக்கு நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க மீடியா மேடம் என ஒற்றை கண்ணை அடித்துவிட்டு வண்டியில் ஏறினான் தி கிரேட் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஸ்பெக்டர் அதிரன். 3 வருடங்களுக்கு பிறகு பௌர்ணமி இரவிற்கு நேர் எதிரான அமாவாசையில் அந்த நள்ளிரவு நேரம் இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்கி கொண்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் கூட ஆள் அரவமற்ற அந்த சாலையில் ஒரு பழைய அம்பாசிடர் கார் ஒன்று தன்னந்தனியே அந்த அடர்ந்த காட்டு பக்கமா ரொம்ப வேகமா போயிட்டு இருக்க, அந்த இடி சத்தத்தையும் தாண்டி உள்ளே வெள்ளை வேட்டி சட்டையோட காரை ஓட்டிட்டு இருந்தவன் சத்தம் இன்னும் காரசாரமாய் இருந்துச்சு. என்னடி உனக்கு இப்போ பிரச்சனை? மனுஷனை கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுறியா? எப்பா பாரு நைய நையன்னு நச்சரிச்சுக்கிட்டே இருக்க. உன் தொல்லைக்கு அந்த கட்சி ஆபீஸே பரவாயில்லைன்னு தானே இந்த நேரத்துல கிளம்பி போயிட்டு இருக்கேன். அந்த வெள்ளை வேட்டிக்காரனும் போன்ல மனைவி கிட்ட கத்தி சண்டை போட்டுக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு இருந்தார். எதிர்பக்கம் என்ன சொல்லப்பட்டதோ, சை உன் கூட மனுஷன் பேசுவானா என பட்டென போனை வைத்தவனுக்கு அவ்வளோ கோபம். என்ன எளவுக்கு கல்யாணம் பண்ணோம்னு இருக்கு, வீட்ல இவ தொல்ல, கட்சி ஆபீஸ் போனா அவனுங்க தொல்லன்னு டென்ஷனில் வண்டியை ஓட்டிக்கொண்டு இருந்தவருக்கு அந்த அடைமழை காரணமாக ரோடு சரிவர தெரியாமல் போக திடீரென்று வண்டி எதிலும் மோதிடுச்சு. ஐயோன்னு ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்தியவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. முகம் எல்லாம் கொப்புன்னு வேர்த்து போயிட, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒரு பதட்டத்தோட மூச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு அந்த கொற்ற மலையில தலைகள் துண்டை போட்டுக்கிட்டு நனைஞ்சுக்கிட்டே போய் என்ன ஆச்சுன்னு அவர் பார்க்க, ஒரு ஓரமா பல்சர் பைக் ஒண்ணு கவுந்து கிடக்குது. அந்த அம்பாஸ்டர் காருக்கு கொஞ்சம் தள்ளி நல்ல இளம் வாலிபன் ஒருத்தன் உடல்ல ரத்த காயத்தோட அடிபட்டு கிடக்கிறத பார்த்ததும் அந்த வெள்ளை வேட்டிக்காரனும் அந்த வாலிபனை தூக்கி காரோட பின் சீட்ல போட்டுக்கிட்டு வேகமா வண்டிய ஓட்டிட்டு போறாரு. போச்சு, ஏற்கனவே நம்ம மேல ஏகப்பட்ட கொலைகேசு. இதுல எப்போடா என்னடா சிக்கும், என்னைய தள்ளிட்டு எம்எல்ஏ சீட்டுக்கு வரலாம்னு நாகப்பாம்பு மாதிரி குறி வச்சு காத்துட்டு இருக்கானுங்க. இதுல இப்போ ஒருத்தனை கார் ஏத்தி கொன்னுட்டேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், என் அரசியல் வாழ்க்கைக்கு நாம போட்டுட்டு உட்கார வேண்டியதுதான். அந்த வெள்ளை வேட்டிக்காரன் காரை ஓட்டியபடி ஒரே புலம்பலு. அவரு காரை ஓட்டிக்கிட்டே நொடிக்கு ஒரு முறை பின்னாடி திரும்பி அந்த வாலிபன் உயிரோட இருக்கானா அப்படின்னு ஆராய்ச்சியும் பண்ணிக்கிறான். அப்படி திரும்பி திரும்பி பார்த்து ஓட்டிட்டு போகும்போது சட்டென பின்னாடி அடிபட்டு கிடந்தவன் இரத்த காயத்தோட எந்திரிச்சு உட்கார்ந்து இவனை பார்த்து முறைக்கிற மாதிரி இருக்க, அதை பார்த்து ஒரு நிமிஷம் பயந்தவன் வண்டியை அப்படியே சாலை ஓரமாயிருந்த மரத்துல விட்டுட்டார். அதிவேகமா போன அந்த கார் மரத்துல மோதினதுனால வண்டியில் இருந்த அந்த வெள்ளை வேட்டிக்காரனுக்கு நல்ல அடி. அப்படியே அந்த இடத்துல அவர் மயங்கியும் போறாரு. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மெல்ல மெல்ல கண் முழிச்ச அந்த வெள்ளை வேட்டிக்காரன் ஒரு பாலடைஞ்ச இடத்துல கையும் காலும் சேர்த்து கட்டப்பட்டு ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து இருந்ததை கவனிச்சான். இது என்ன இடம்? நம்ம எப்படி இங்க வந்தோம்? அவனுக்கு ஒன்னும் புரியல. கடைசியா ஆக்சிடென்ட் ஆனது மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு
சுத்தமா அவனுக்கு ஞாபகம் இல்ல. தலை வேற வழிகெடுக்க, டேய், யார்டா நீ? எதுக்கு என்ன கட்டி போட்டு வச்சிருக்க? நான் யாருன்னு தெரியுமா? இப்போ மட்டும் என் கட்ட அவுத்து விடலைன்னா அப்புறம் உன்னை ஆள் அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவேன். அவுத்து விடுடா. அந்த வெள்ளை வேட்டிக்காரன் சத்தம் போட, அந்த வெள்ளை வேட்டிக்காரன் பின்னாடி இருந்து ஒருவன் வெள்ளத்தனமாய் சிரிச்சுக்கிட்டே அவன் முன்னாடி வந்து நின்றான். இப்பதான் அந்த வெள்ளை வேட்டிக்காரன் முன்னால் இருந்தவனோட மூஞ்சிய ஒத்து பாக்குறான். அவனோட மூஞ்சிய பார்த்ததும் அந்த வெள்ளை வேட்டிக்காரனுக்கு அவனை அறியாமல் உடல் நடுங்க ஆரம்பித்தது. நீ நீயா? அந்த வெள்ளை வேட்டிக்காரன் குரல்ல மரண பயம். எப்படி? இது எப்படி சாத்தியம்? நீ எப்படி உயிரோட இருக்க? அந்த வெள்ளை வேட்டிக்காரன் முன்னாடி நின்னுட்டு இருந்தவனோ, நான் தான் சொன்னேனே, நான் நிச்சயம் வருவேன். வந்து உங்கள அணுவணுவா கொல்லுவேன்னு நான் சொன்னா செய்வேன். வன்மமா சொல்லிக்கிட்டே அந்த வெள்ளை வேட்டிக்காரன் பக்கத்துல வந்தவன், நான் சொன்னத செய்ய போறேன். சாவுடா என்று கையில் வச்சு இருந்த ஒரு பெரிய ஈட்டியை அப்படியே அந்த வெள்ளை வேட்டிக்காரன் வாயில் இறக்க, அவனோட வாயில இறக்கப்பட்ட ஈட்டி மளவாய் வழியே வந்து நிக்குது. கொடூரமா இறந்து போனான் அந்த வெள்ளை வேட்டிக்காரன். மறுநாள் காலை அந்த இடத்தில் மீடியா, பிரஸ்ன்னு ஒட்டுமொத்த பேரும் போக இடம் இல்லாத அளவுக்கு ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமான்னு கழுகு போல காத்து இருக்காங்க. பின்னர் இருக்காதா? இறந்தது நிதி அமைச்சர் மொக்கையனாச்சே. விஷயம் காற்றை விட வேகமா பரவி இப்ப எல்லா மீடியாவிலையும் இந்த செய்தி மட்டும்தான் ட்ரெண்டிங்கா ஓடிட்டு இருந்துச்சு. நமக்கு முன்னாடி எப்படியா இந்த மீடியா காரணங்களுக்கு விஷயம் போகுது? நம்ம வர்றதுக்கு முன்னாடி இவனுங்க வந்து சும்மா எரிச்சல கிளப்பிக்கிட்டு இருக்கானுங்க. எஸ்ஐ துரை கான்ஸ்டபிள் முத்து கிட்ட கடுப்பில் கத்திக்கிட்டு இருந்தாரு. இப்படி ஒரு அமைச்சரை கொன்னு போட்டு வச்சிருக்கானுங்க. ஆனா இன்னும் அந்த இன்ஸ்பெக்டரை காணோம். எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வந்து என்ன ஆச்சு நொன்ன ஆச்சுன்னு அந்த இன்சு நம்ம தலைய தான் உருட்டுவாரு. இதுல இந்த மீடியா வேற. எரிந்து விழுந்த சப் இன்ஸ்பெக்டரோ, வாயா உள்ள போய் அடுத்து ஆக வேண்டியதை பாப்போம் அப்படி என்று பேசாம அவர் வேலையை பார்க்க கிளம்பிட்டாரு. அந்த வெள்ளை மாளிகை மாதிரி நல்ல பிரம்மாண்டமா கட்டப்பட்ட முதலமைச்சர் வீட்டுக்கு முன்னாடி பல தொண்டர்கள் அங்கிட்டும் இங்கிட்டும் நடமாடிட்டு இருக்க, உள்ளேயோ தலையில் கை வச்சு உட்கார்ந்து இருந்தார் முதலமைச்சர். தலைவரே, நம்ம கட்சியில இருக்க எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. அடுத்து யாருக்கு என்ன ஆகுமோ, ஒருவேளை அடுத்த டார்கெட் நம்ம தானோ அப்படின்னு பயத்துல ஒவ்வொரு நிமிஷமும் செத்துட்டு இருக்கோம். இது முதல் கொலை இல்ல, 3வது கொலை. ஒவ்வொரு கொலையும் இப்படி கொடூரமா தான் நடந்திருக்கு. அமைச்சர் ஒருத்தர் பயத்துல முகத்துல வடிஞ்ச வியர்வையை துடைச்சிக்கிட்டே முதலமைச்சர் கிட்ட சொல்ல, முதலமைச்சர் அவர் கையில் இருந்த செய்தித்தாளை முன்னால் உட்கார்ந்து இருந்த கமிஷனர் கிட்ட தூக்கி போட்டு, தொடர்ந்து நடக்கும் அரசியல் கொலைகள், அரசியல்வாதிகளை மட்டும் தேடி தேடிக் கொள்ளும் அந்த மர்ம ஆசாமி யாரு? கொலைகள் இனிமேலும் நடக்குமா? அந்த கொடூர கொலைகாரனை போலீஸ் பிடிக்குமா இல்லையா? போலீஸ் தூங்குகிறதான்னு எந்த சேனல் எடுத்தாலும் எந்த நியூஸ் எடுத்தாலும் இதே பேச்சுதான். பாத்தியா இல்லையா நீ? கமிஷனரை காட்டு கத்து கத்தினாரு சிஎம். நாங்களும் தொடர்ந்து என்கொயரி பண்ணிட்டு தான் இருக்கோம் சார். ஆனா என்ன பண்ண? இந்த கேஸ பாக்குறது இன்ஸ்பெக்டர் சிவமணி தான். அவருக்கு ஏற்கனவே உங்களை பிடிக்காது. அதனால வேணும்னே ரொம்ப அசால்ட்டா இந்த கேஸ டீல் பண்றாருன்னு எனக்கு தோணுது. கமிஷனர் அவர் யூகத்தை சொல்ல, சிஎம் அவர் வெள்ளை தாடியை தடவிக்கிட்டே, அப்போ இந்த இன்ஸ்பெக்டர் வேணும்னே மெதப்பா இருக்காருன்னு சொல்ற. ரைட்டு. அப்போ இவரை மாத்திட்டு ஒரு நல்ல போலீஸா போடு. ஆனா நாங்க கோடு போட்டா அவரு ரோட்டையே போடணும். அப்படி போலீஸா இருக்கணும். அப்படி போலீஸா பார்த்து போடு. சரியா கமிஷனரே? அதுக்கு முதல்ல இன்னும் நம்ம கட்சியை சேர்ந்த அம்புட்டு பேருக்குமே 2 போலீஸ பாதுகாப்புக்கு போட்டு விடு. சரிங்க தலைவரே. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் போலீஸ் ஒருத்தர் இருக்காரு. நீங்க 8 அடி பாய சொன்னா அவரு 40 அடி பாய்வாரு. நல்ல முறுக்கான ஆளு. இதுவரைக்கும் 12 என்கவுண்டர், 15 சக்சஸ் கேஸ்ன்னு முடிச்சவன். அகாடமி கோல்டு மெடல் வாங்கினவன். ஆனா ஆளுதான் கொஞ்சம் காரசாரமா முறுக்கிக்கிட்டே திரிவான். ரொம்ப கோவக்காரன். ஆமா, பேர் என்ன சொன்ன? சிஎம் யோசனையாய் கேட்க, அதிரன் என்றார் கமிஷனர் ஆர்வமாக. அத்தியாயம் 2. ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்டின் 10வது தளத்தின் மாடி படிகளில்
மூச்சு வாங்க ஓடிக்கொண்டிருந்தாள் அந்த சோடா புட்டி மீடியா பெண். என்ன ஒன்னும் பண்ணிராத ப்ளீஸ் என்ற இரைஞ்சலுடன் ஓட முடியாமல் தட்டு தடுமாறி ஓடியவள் சில இடங்களில் விழுந்து வாரி காயம் கொண்ட போதும் நிற்காமல் ஓடினாள். அவள் பின்னே கைகளில் பிஸ்டலை இறுக்கி பிடித்தபடி பிளாக் லெதர் ஜர்க்கின் அணிந்திருந்தவன் இதழில் சிறு வெள்ள புன்னகையுடன் விசில் அடித்தபடி அவளை துரத்தி சென்றான். அவளும் ஓடினாள் ஓடினாள். ஒரு கட்டத்தில் ஓட முடியாமல் அசரும் வேளை அவள் கையை பிடித்து இழுத்து நெற்றி போட்டில் துப்பாக்கியை வைத்தான் அவன். என்ன விற்று. அவள் இதழில் ஒவ்வொரு வார்த்தையும் தட்டு தடுமாறி வந்தது. நீ பண்ணதுக்கு தண்டனை தரப்போறண்டி என அவள் நெற்றிகள் துப்பாக்கியை அழுத்தினான். அவள் பயத்தில் கண்களை மூட அந்த துப்பாக்கியை மெல்ல மெல்ல கீழ் இறக்கியவன் அவள் வயிற்றில் வந்து நிறுத்தினான். ப்ளீஸ். அவள் சிவந்த இதழ்கள் கெஞ்ச அவள் சற்றும் யோசிக்காத வண்ணம் அவள் செவ்விதழை சிறைப்பிடித்து அவள் திமிர திமிர அந்த இதழ்களை கொய்தவன் பட்டென்று அவளை சுட்டுவிட்டான். ஐயோ என்று அலறிக்கொண்டு எழுந்து அமர்ந்தவளுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது இவ்வளவு நேரம் கனவு கண்டு கொண்டிருக்கிறாள் என்று. பயத்துடன் அவள் இதழை தொட்டு பார்த்தாள். இப்பொழுதும் அது ஈரமாய் இருப்பது போல் தோன்றியது. 1 2 அல்ல, 3 வருடமாய் அவளை தூங்க விடாமல் இம்சை செய்கிறான் அந்த கொடுங்கோல் காவலன். மறுபடியும் கனவா? அவள் அன்னை வழக்கமான அர்ச்சனையுடன் காஃபி கப்பை வைத்து விட்டு சென்றார். டேய் தீவட்டி தலையா, எங்கடா இருக்க நீ? என் கையில கிடைச்சா அன்னைக்கு இருக்கடா உனக்கு தள்ள தீபாவளி என்ற முனங்களுடன் விரிந்து கிடந்த சுருள் முடிகளுடன் தவளையும் சேர்த்து கொண்டு குளிக்க சென்றாள் நம் நாயகி துளசி. அதே நேரம் அவளை கனவிலும் படுத்தி எடுக்கும் நம் நாயகனும் முகத்தில் வடிந்த இரத்தத்தை துடைத்து கொண்டே வெளியே வர அவன் முன் பவ்யமாய் வந்து தண்ணீர் பாட்டிலை நீட்டினார் ஏட்டு. எதுக்கு சார் இப்படி வார வாரம் வந்து இந்த குத்து சண்டையில சேர்ந்து அடி வாங்குறீங்க என்று ஏட்டு சோகமாய் கேட்டபடி விலகி நின்றார். என்ன பண்ண ஏட்டு? இந்த போலீஸ் வேலையில சேரும் போது இருந்த சூடு சொரண ரோசம் அம்புட்டும் வர வர இந்த அரசியல்வாதிங்க கையில சிக்கி காணாம போகுது. அதுக்குதான் மொத்தமா அதை இழந்துடக்கூடாதுன்னு இப்படி வார வார வந்து நானே வாலண்டியரா அடி வாங்கிக்கிறேன். அப்பயாவது கொஞ்சம் ரோசம் வரும்ல, அதுக்குதான் என்ற இன்ஸ்பெக்டர் அதிரனோ ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆபீசர். அது சரி, என்ன இன்னைக்கு அந்த கமிஷனர் விடாம போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு? என்ன விஷயமா? சும்மாலாம் அந்த மனுஷன் போன் பண்ண மாட்டாரே என்று தண்ணியை முகத்தில் அடித்து துடைத்தபடி அவன் சரியாக யூகிக்க, உங்களை இப்படி தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தினதே கமிஷனர் ஐயாதானே, அந்த கோபம் இன்னும் உங்களுக்கு போகலைங்களா என ஏட்டு பணிவாக கேட்டார். அதை எப்படி மறப்பேன் ஏட்டு? மறக்கக்கூடிய விஷயமா அது? சரி, அது இருக்கட்டும். என்னவா அந்த மனுஷனுக்கு? என்ன விஷயமா கால் பண்றாருன்னு விசாரிச்சு பாத்தியா என போலீஸ் ஜீப்பில் ஏறி அமர்ந்து வண்டியை இயக்கினான். உங்களை சென்னைக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்களாம் ஐயா, அது விஷயமாதான் பேசணும்னு சொன்னாங்க என்று ஏட்டுவும் அவர் வண்டிகள் ஏறி அமர வண்டி போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி சென்றது. இப்போ திடீர்னு என்ன சென்னைக்கு மாத்த எதுவும் காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கடந்த சில நாளாவே ரொம்ப பரபரப்பா சென்னையில அரசியல் கொலைகள் பத்தி பேசப்பட்டுட்டு இருக்கு. அதுக்காக இருக்கலாம்னு என்னோட வியூகம். அவர் சொல்லி முடிக்கும் போது ஜீப் ஸ்டேஷன் முன் நின்றது. அதிரன் நெற்றியை நீவிக்கொண்டான். அவனும் அதை பற்றி கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறான். தொடர்ந்து கொடூரமான முறையில் ஒவ்வொரு கொலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுவரை அதை பற்றி ஒரு சின்ன தகவல் கூட போலீஸ் கண்டுபிடிக்க முடியாமல் திணறுவதையும், ஒவ்வொரு அரசியல்வாதியும் அரசியலில் இருக்கவே பயந்து கொண்டு விலக முற்படுவதும் என அதை பற்றி மட்டும்தானே நியூஸ் வைரலாகி கொண்டிருக்கிறது. இன்ஸ்பெக்டர் அதிரன் மற்றும் ஏட்டு இருவரும் இறங்கி அவர்களின் ஸ்டேஷன் உள்ளே சென்றனர். அதிரன் உள்ளே செல்லும் பொழுதே அவருக்கு சென்னைக்கு செல்வதற்காக டிரான்ஸ்பர் கடிதம் வந்திருந்தது. ஏயா ஏட்டு, நம்ம வரவை எதிர்பார்த்து ரொம்ப காத்துட்டு இருப்பாங்க போல. ஆனா எனக்கும் அந்த சிஎம்க்கும் ஆகாதே. பின்ன எப்படி நான் தான் வேணும்னு வர சொல்றாங்க? இதுக்கு பின்னாடி எதுவும் உள்குத்து இருக்குமா என சிரித்து கொண்டே தாடியை தடவி கொண்டான். நீங்க தான் இந்த கேஸ் சால்வ் பண்ண சரியான ஆளுன்னு
அவங்க நினைச்சதுனால தானே ஐயா வர சொல்லியிருக்காங்க என்று ஏட்டுவிற்கு எப்பொழுதும் அதிரன் மேல் தனி மரியாதை உண்டு. அடுத்த நாளை அதிரன் சென்னை நோக்கி சென்று விட்டான். மற்றவர்கள் கூறியதனால் அல்ல, அவனுக்கு ஏற்கனவே இந்த கேஸ் பற்றி தனி ஆர்வம் இருந்தது. 3 மாதமாய் ஒருவன் அனைவரின் கண்ணிலும் விரலை விட்டு ஆட்டி ஆட்டம் காட்டிக் கொண்டு இருக்கிறான். ஆனால் இதுவரை அந்த கொலை பற்றி யாரும் ஒரு சிறு தகவலை கூட கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அதனால் இந்த கேஸை எடுக்க ஒப்புக்கொண்டான். சென்னை ஆவடி போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே இன்ஸ்பெக்டராக சென்றான் ஆதிரன். அங்கே இருந்தவர்கள் எல்லாம் மாலை மரியாதை என காத்து இருந்த போதிலும் அனைத்தையும் அறவே மறுத்தவன் டியூட்டியில் சார்ஜ் எடுத்துக்கொண்டதும் முதலில் கேட்டது என்னவோ கேஸ் ஃபைலை தான். இதோ கொண்டு வரேன் சார் என்று பதறிக்கொண்டு அந்த ஃபைலினை எடுத்து வந்து கொடுத்தான் சப் இன்ஸ்பெக்டர் மித்ரன். போலீஸ் ஆக வேண்டும் என வெறிகொண்டு படித்து 21 வயதிலேயே சப் இன்ஸ்பெக்டர் ஆகிவிட்டான். அவன் வேகம் கண்டே, நீ புதுசா ஜாயின் பண்ணிருக்கியா என மிக சரியாக கேட்டுவிட்டான் அதிரன். எஸ் சார், 2 நாளைக்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ண. அது மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல உங்களுக்கு உதவியா இருக்க போறதும் நான் தான் சார் என்று கம்பீரமாய் நெஞ்சை நிமிர்ந்து கூறவும் அதை கேட்டு மெல்ல சிரித்து கொண்டான் அதிரன். ரைட், நீ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே ட்ரைனிங்ல இருந்திருப்ப, அப்படித்தானே என கேள்வியாய் எஸ்ஐ மித்ரனை பார்க்க, எஸ் சார் என்றான் மித்ரன் அதே முறுக்குடன். அது மட்டும் இல்ல சார், நான் தான் ட்ரைனிங்ல நம்பர் 1 என்று மிகவும் பந்தாவாய் கூறிக்கொண்டான். ஓகே மிஸ்டர் என்று அதிரன் இழுக்க, மித்ரன் சார் என்னோட நேம் என சல்யூட் வைத்தான். லுக் மித்ரன், நீ இந்த கேஸ்ல ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு தெரியுது. என்கிட்ட ஒர்க் பண்ணணும்னா ரொம்ப டெடிகேட்டடா இருக்கணும். சோ இந்த ஃபைல் எல்லாம் வேண்டாம். நீ 3 மாசமா இங்கதான் ட்ரைனிங்ல இருந்திருப்ப. கண்டிப்பா இந்த கேஸ பத்தி கேட்டோ இல்ல படிச்சோ இருக்கலாம். அத வச்சு நீ இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிற? உன்னோட வியூ என்ன என ஃபைலை மேசை மீது போட்டுவிட்டு தொப்பென்று மேசை மீது ஏறி அமர்ந்து கையை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்ட அதிரன் சொல்லு என்பதை போல மித்ரனைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். சார் என்று சற்று தயங்கினான் எஸ்ஐ மித்ரன். சொல்லுங்க மிஸ்டர் மித்ரன், ஒரு விஷயம் கூடவா இந்த கேஸ் பத்தி உங்களுக்கு தெரியல என்று சற்று நக்கலாக பார்த்தான். இதுவரைக்கும் 3 அமைச்சர் தொடர்ந்து இறந்துட்டாங்க சார் என மித்ரன் ஆரம்பிக்கும் போதே, நிறுத்துங்க மிஸ்டர் மித்ரன் என அவனை தடுத்து நிறுத்திய அதிரன் மேசைகள் இருந்து கீழே குதித்தான். உங்களோட தனிப்பட்ட கருத்து என்னன்னு தான் நான் கேட்டேன். ஃபைல்ல என்ன இருக்குன்னு நான் கேட்கவே இல்லையே. ஏன் அதை எனக்கு படிச்சு தெரிஞ்சுக்க தெரியாதா? ஏன் எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் தின்னுட்டு துப்பி வச்சுட்டு போனதை மட்டும் அப்படியே திரும்பவும் கரைச்சி குடிக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாரும்? உங்களுக்குன்னு தனிப்பட்ட கருத்து எதுவும் இல்லையா? முட்டாள், சொந்தமா யோசிக்க ட்ரை பண்ணுங்கடா. ஆனா நீ ஒரு ஆர்வ கோளாறு. இந்த கேஸுக்கு நீ சரிப்பட்டு வரவே மாட்ட. பேசாம உனக்கு இந்த பொட்டி கேஸு, திருட்டு கேஸு, கஞ்சா கேஸு, இப்படி சின்ன சின்ன கேஸ் ஏதாவது இருந்தா அதை எடுத்து பார்த்து பேர் வாங்கு. வந்துட்டான் ஒண்ணு தெரியாம என்று இவ்வளவு நேரம் இருந்த பொறுமை காற்றில் பறக்க கோபமாக கத்திக்கொண்டே வெளியே சென்றான் அதிரன். மித்ரனுக்கு அதிரன் பேசியதால் கண்ணே கலங்கிவிட்டது. இதைவிட மோசமாய் அவன் ட்ரைனிங் பீரியடில் கூட யாரும் திட்டியதே இல்லை என்பதால், ஏட்டு வண்டி எடுங்க, வெளியே போகணும் என தனது வாட்சை சரி செய்து கொண்டே நடந்த அதிரன் முன்பு ஓடி வந்து நின்றான் எஸ்ஐ மித்ரன். அதுதான் வேற கேஸ் பார்க்க சொல்லிட்டேன்ல, போய் வேலைய பாரு. அதை விட்டுட்டு என்ன தொந்தரவு பண்ணாத என்று கோபமாக கத்தினான் அதிரன். அதையெல்லாம் கண்டு கொள்ளாத மித்ரனும், இந்த கேஸ் 3 மாசமா நடக்குது. இதுவரைக்கும் 3 பேரை நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான முறையில கொலை பண்ணி இருக்காங்க. அது கொலைகாரனா இல்ல கொலைகாரியா, எங்க இருக்காங்கன்னு எந்த தகவலும் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. இறந்த 3 பேரும் இந்த வருஷம் நடந்த எலெக்ஷன்ல முதல் முறையே நின்னு ஜெயிச்சவங்க. கடந்த 5 மாசத்துக்கு முன்னாடிதான் அமைச்சர்களா பதவி ஏத்துக்கிட்டாங்க. இதுவரைக்கும் இந்த கேஸ் 4 பேர் கைக்கு மாறிடுச்சு. ஆனாலும் இன்னும் ஒரு தகவலை கூட கண்டுபிடிக்க முடியல சார். இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்று
மூச்சு வாங்க வேகமாக பேசி முடித்த மித்திரனை கண்டு அதிரன் இதழில் சிறு புன்னகை கேற்று. அத்தியாயம் 3. அதிரன் நெற்றியை தடவிக்கொண்டே மித்திரனை சந்தேகமாய் பார்த்தான். சார், சத்தியமா இது நானா தெரிஞ்சுக்கிட்டத வச்சுதான் சொன்னேன். ஃபைல் படிக்கவே இல்லை சார். உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லாம இருக்கலாம் சார். ஆனா கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க ஒரு நேர்மையான அதிகாரி. இதுவரைக்கும் 13 வருஷத்துல 20க்கும் மேல டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கீங்க. உங்ககிட்ட வேலை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமும் ஆசையும் இருக்கு. தயவு செஞ்சு என்ன வேண்டாம்னு சொல்லிடாதீங்க சார் என்ற மித்திரனை 2 நொடி ஒத்து பார்த்த அதிரன் என்ன நினைத்தானோ. வந்து வண்டி எடு என டிரைவர் சீட்டில் இருந்து பக்கத்து சீட்டுக்கு தாவினான். மித்திரனுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. வந்துட்டேன் சார் என்று வேகமாக சென்று காரின் டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்து வண்டியை இயக்கினான். ஏட்டு பின் சீட்டில் ஏறி அமர்ந்து கொண்டார். சார், நான் வண்டி ஓட்டுறேனே என்று ஏட்டு சற்று பயந்து கொண்டே அதிரனிடம் கேட்டார். சாரு தான் ட்ரைனிங்ல ஃபர்ஸ்ட் ஆச்சே, அப்போ வண்டியெல்லாம் ரொம்ப நல்லா தான் ஓட்டுவார்னு நினைக்கிறேன் ஏட்டு. அதனால நீ உட்காரு, சாரே வண்டி ஓட்டட்டும் என்றவனும், என்ன மிஸ்டர் மித்ரன், வண்டி ஓட்ட தெரியும் தானே என்று கேள்வியாய் மித்ரனை பார்த்தான். எஸ் சார் என அதே மிடுக்குடன் வண்டியை இயக்கிய மித்ரன் அடுத்த நொடியே முன்னாடி இருந்த வண்டி மீது எடுத்துவிட்டு பாவமாய் பார்த்தான். சார் தான் நம்பர் 1 என்ற அதிரன் நக்கலாய் இதழ் வளைத்தான். சார், நான் வண்டி ஓட்டல, பின்னாடி போயிடுறேன் என முகத்தை தொங்க போட்டு கொண்ட மித்ரனின் கையை பிடித்து கொண்டான் அதிரன். இங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டே யாரும் பிறந்தது இல்ல, தப்பே செய்யாம கத்துக்கிட்டவனும் இல்ல. அடிபட்டாதான் கத்துக்க முடியும் மிஸ்டர் மித்ரன். ட்ரைனிங்ல நம்பர் 1 வர்றது மட்டும் முக்கியம் இல்ல, புரியுதா? வண்டிய நீ தான் ஓட்டணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல. கீ போடு, கிளட்ச் போடு, ஒழுங்கா கியர் போடு என அதிரன் கற்றுக் கொடுக்க முதலில் கொஞ்சம் தவறு செய்தாலும் பின் சரியாக கற்றுக்கொண்டான் மித்ரன். இப்படிதான் சார், சொல்லிக் கொடுக்கிறவங்க சொல்லிக் கொடுத்தா ரொம்ப ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்குவேன் சார்னா என்று மீண்டும் பெருமை பாடிக்கொண்ட மித்ரனை முறைத்தவனும், கொலை நடந்த இடத்துக்கு வண்டியை விடு என்று சில ஃபைலை ஆராய்ச்சி செய்ய துவங்கிவிட்டான். ஒரு அரை மணி நேர பயணத்திற்கு பிறகு அவர்களின் வண்டி ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் சென்று நின்றது. தொப்பியை எடுத்து தலையில் மாட்டிக்கொண்டு கொலை நடந்த இடத்தை நோக்கி நடக்க துவங்கினான் அதிரன். போகும் வழியெங்கும் கீழே ஏதும் ஆதாரங்கள் கிடைக்குமா என்று கவனித்துக் கொண்டேதான் சென்றான். அவன் நடைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஏட்டு மற்றும் மித்ரன் இருவரும் ஓடி வர வேண்டியதாக இருந்தது. ஏன் சார், நான் தான் வயசான ஆளு, ஓடி வரேன். நீங்க இளம் ரத்தம் தானே சார், சாருக்கு இணையா நடந்து போகலாமே. மூச்சு வாங்க நடந்து கொண்டே ஏட்டு மித்ரனிடம் கேட்க, சும்மா இருங்க ஏட்டு, நீங்க வேற. இவர் கூட ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கிறது என்னமோ கணக்குவாத்தி கூட இருக்க மாதிரி திக்கு திக்குன்னு இருக்கு என்றபடி இருவரும் அதிரன் பின்னே ஓடினார்கள். கொலை செய்த இடத்தில் கொலை செய்யப்பட்டவர் உடலை சுற்றி வரைந்த தடம் அங்கு இருந்தது. அதை ஆராய்ச்சி கண்களோடு பார்த்து கொண்டிருந்தான் அதிரன். ஏட்டு, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்தாங்களா என அந்த உடல் இருந்த இடத்தை ஆராய்ச்சி பார்வை பார்த்தான் அதிரன். ஆமா சார், வந்து பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுலயும் எந்த தகவலும் கிடைக்கலன்னு தான் சார் சொல்லியிருக்காங்க என்று ஏட்டு பாந்தமாய் கூறினார். சின்ன ஆதாரம் கூடவா கிடைக்கல? அதிரனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதேபடி இத்தனை கொலை இவ்வளவு தெளிவா ஒரு சின்ன ஆதாரம் கூட கிடைக்காமல் பண்ண முடியும்? இந்த கொலைய ஈட்டிய சொருகிதான கொன்னு இருந்தானுங்க ஏட்டு என்று அதிரதன் சுற்றிலும் கண்களை சுழலவிட்டபடி கேட்டான். ஆமா சார் என்று அவன் பின்னே நடந்தபடி ஏட்டு பதில் கூறினார். அப்போ அந்த ஈட்டியில கொலைகாரன் கைரேகை இருந்திருக்கும் தானே என அதிரன் கேட்கும் முன்னே முந்திக்கொண்டு எஸ்ஐ மித்ரன் கேட்டு வைத்தான். தானும் புத்திசாலிதான் என்று அதிரனிடம் காட்ட முயற்சி செய்தான். அதிரன் மற்றும் ஏட்டு என இருவரும் ஒரு சேர திரும்பி மித்ரனை பார்த்துவிட்டு மீண்டும் திரும்பிக் கொண்டார்கள். இப்ப எதுக்கு இவங்க நம்மள இவ்ளோ கேவலமா ஒரு லுக்கு விட்டாங்க? அப்படி என்னத்தை நம்ம தப்பா கேட்டோம் என்று மித்ரன் புரியாமல் தலையை செலுப்பிக் கொண்டான். அந்த ஈட்டியில செத்தவன் ரேகை தவிர வேற யாரு கைரேகையும் இல்லைன்னு
ஃபாரன்சிக் சொல்லிட்டாங்க என மித்ரன் கேள்விக்கு ஏட்டு பதில் கூறினார். அந்த ஈட்டி இப்ப எங்க இருக்கு என்று ஏட்டுவிடம் திரும்பினான் அதிரன். வந்து அந்த ஈட்டி இதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேஷன் பண்ண இன்ஸ்பெக்டர் ஐயா கஸ்டடியில தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நான் கேட்டு வாங்கிட்டு வரட்டுமா சார் என்று ஏட்டு அதிரன் பின்னே நெருங்கி நின்றார். ஆமா ஏட்டு, அந்த ஈட்டியை நான் பார்க்கணும் என மூவரும் பேசிக்கொண்டே கார் அருகே வந்தனர். சரிங்க சார், அப்ப நான் இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட விசாரிச்சு வாங்கி வைக்கிறேன் என்றார் ஏட்டோ. ஏன் சார்? அதுதான் அதுல எந்த கைரேகையும் இல்லைன்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்களே, அப்புறம் ஏன் அந்த ஈட்டிய பார்க்கணும் என வெள்ளந்தைய கேட்ட மித்ரனை யாருடா நீ என்பதை போலத்தான் இருவரும் பார்த்து வைத்தனர். இம்முறை டிரைவர் சீட்டில் ஏட்டுதான் ஏறி அமர்ந்தார். மித்ரன் கையில் வண்டியை கொடுத்து அல்ப ஆயுளில் போய் சேர அவருக்கு விருப்பம் இல்லை. பாவம், அவரை நம்பி அவர் குடும்பம் இருக்கிறது என்று பயந்து விட்டார். என்ன ஏட்ட அண்ணன், நீங்க வண்டியை ஓட்ட போறீங்களா? வாங்க, நானே வண்டி ஓட்டுறேன் என முன்னே வந்த மித்ரனுக்கு பெரிய கும்பிடு ஒன்றை போட்டு விட்டார் அவர். ஐயோ சார், நீங்க வரும்போது வண்டி ஓட்டி ரொம்ப சிரமமா இருப்பீங்க, அதனால நானே வண்டியை ஓட்டுறேன் என மழுப்பி விட்டார் ஏட்டு. என் மேல உங்களுக்கு எவ்வளோ அக்கறை, புல்லரிக்குது ஏட்ட அண்ணன். உங்க ஆசைக்காக இன்னைக்கு மட்டும் பின்னாடி உட்காருறேன் என பின்னால் ஏறி அமர்ந்து கொண்டான் மித்ரன். என்ன சார், அடுத்த கொலை நடந்த இடத்துக்கு போகட்டுமா சார் என்று ஏட்டு அருகே அமர்ந்திருந்த அதிரனிடம் கேட்க, அதிரன் எதையோ ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தான். இல்லை ஏட்டு, நீங்க வண்டியை திரும்ப ஸ்டேஷன் விடுங்க, நாம ஸ்டேஷன் போலாம். தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, சூடா ஒரு டீ போட்டாதான் சரியா வரும் என நெற்றியை பிடித்து கொண்டான் அதிரன். ஆனா சார், இன்னைக்கே நம்ம எல்லா இடத்தையும் பாப்போம்னு ரொம்ப ஆர்வமாயிருந்தேன் என மித்ரன் தலையை முன்னே நீட்டி கேட்டான். அப்படி ரொம்ப ஆர்வமாயிருந்தா போய் நீங்க தனியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வாங்க மிஸ்டர் மித்ரன் என்று அவன் தலையை பிடித்து பின்னே தள்ளினான் அதிரன். வண்டியை ஒரு டீ கடை முன்னே நிறுத்தினார் ஏட்டோ. சார், நான் டீ வாங்கிட்டு வரேன் என்று ஏட்டுவை தடுத்த அதிரனோ, இல்லை ஏட்டு, எனக்கு 2 கை 2 கால் இருக்கு, நானே போய் குடிச்சிட்டு வரேன் என அவனே இறங்கி கடை நோக்கி சென்றான். எவரு போற வேகம் பார்த்தா எந்த காலத்துல கேஸ் முடிக்க மாட்டாரு போல என்று மித்ரன் நக்கலாய் சிரிக்க, அவரை பத்தி உனக்கு சரியா தெரியல தம்பி என்று ஏட்டு தனக்குத்தானே எண்ணி சிரித்து கொண்டார் ஏட்டோ. ஏண்டி துளசி, எதுக்கு இப்படி நைட்டு பகலா வேலை பாக்குற? கொஞ்சம் தூங்க வேண்டியதானே அவள் தோழி மள்ளி உண்மையான அக்கறையுடன் கேட்க, தூங்குனாதான் அந்த காக்கி வந்து கடுப்பேத்துறானே. சத்தம் இல்லாமல் முணங்கிக் கொண்டவள் ஏதாவது தலைப்பு செய்தி கிடைக்குமா என்று ஆர்வமாய் தேடிக்கொண்டிருந்தாள். எந்த காக்கி? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, அந்த சைக்கோ கொலைக்காரனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுடி. சரி, உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொன்னையே, என்ன ஆச்சு? 40 பவுன் நகை போட்டாதான் கல்யாணம் பண்ணிக்குவானா அவள் சலிப்பாய் சொன்னாள். அந்த சொட்டைக்கு 40 பவுன் கேக்குதோ? சொட்டை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. பேசாம லவ் பண்றதுதான் நல்லது போல. நீ லவ் பண்ணி பாரு மச்சி. அதெல்லாம் எனக்கு செட் ஆவாதடி. துளசி புட்டி கண்ணாடியை சரி செய்தபடி வேலையில் கவனமானாள். ஏன், உனக்கு நம்ம டீம் லீடர் வடக்கனை தானே பிடிச்சிருக்கோ? சும்மா இருமல்லி, தமிழ் மீடியாவுல வடக்கன் டீம் லீடர் தமிழ கொல்றாண்டி. அதுவும் அவன் சொல்லு வடிக்கும் போதுதான் பத்திக்கிட்டு வருது. பேசாம நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு துளசி. துளசி நக்கலாக சிரித்தாள். இவனுங்களை கூட நம்பலாம், ஆனா அந்த போலீஸ தான் நம்ப முடியாது. போலீஸா இல்ல பொறுக்கியானே தெரியல, திருட்டு பசங்கடி என்று அந்த முத்தநாயகனை நினைத்து அவள் பல்லை கடிக்க, யாரோ ஒருத்தன் பண்ணதை வச்சு எல்லாரையும் தப்பா நினைக்காதடி. உனக்கு தெரியாதடி, அவன் சரியான பொறுக்கி. அதுவும் காக்கி போட்ட பொறுக்கி. அவன் சரியான போத ஆசாமி. அது மட்டும் இல்ல, என்ன என்ன கிஸ் பண்ண வேண்டிய அவன். அவனுக்காக தாண்டி எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனுக்கு பொங்கல் வச்சு படைகள் போட்டு விருந்து வைக்க போறியா? அவள் தோழி சிரிப்புடன் கேட்க, அவனை பொலி போட போற. கிஸ்ஸா அடிக்கிறான் கிஸ்ஸு. வாடா மவனே
இந்த கும்பகோண சித்தி விநாயகர் தேரு ஆனந்தரங்கன் மாவ துளசி யாருன்னு காட்டுறேன் என்று அவனை நினைத்து பேப்பரை கசக்கி எறிந்தாள் தூரம்.